ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான டேட்டா இருக்கிறப்போ யாராவது வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை எனக்கு சர்ச் பண்ணி கொடுன்னு சொல்லும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான டேட்டாவை ஃபைண்ட் பண்றதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எந்த எக்ஸல் வேணா யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ஃபில்டர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் 365 மட்டும்தான் இது ஒர்க் ஆகும்னு. ஆனால் நான் யூஸ் பண்ற ஃபார்முலா வந்து எல்லா எக்ஸல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சும்மா இப்போ ஏன்னு போட்டு சர்ச் பண்ணலாம். ஏ எந்த நேம்ல ஏ இருக்கோ எல்லாமே இங்க ஷோ ஆகுது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் ரோசான்னு சர்ச் பண்ணுவோம். ரோசா இருக்கிற நேம் எல்லாம் வந்துச்சு. ரோசாலியா இங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோசான்னு இருக்கு. இல்லை எனக்கு டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி தான் சர்ச்சிங் வேணும்னு சொன்னாலும் மேனேஜர் என்டர் கொடுத்தோம்னா மேனேஜர் பொசிஷனில் இருக்கிற எல்லாரும் வந்துருச்சு. இல்லை ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கிற வேணும்னா ஹெச்ஆர்னு போட்டு சர்ச் பண்ணோம்னா ஹெச்ஆர்ல இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இது எப்படி நம்ம அடுத்தது நம்ம ஃபார்மேட் பண்ணுறது பற்றி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா ஒன்று இருக்கு. இப்போ முதல்ல நம்ம சர்ச் ஆப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகே, இது மெர்ஜ் பண்ணிட்டு அடுத்தது சர்ச் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு செல்லை வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஒரு 2 செல்லை மெர்ஜ் பண்ணிட்டு பார்டர் கொடுத்துட்டு இதையும் நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு கலர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சர்ச் கேப்ஸில் சர்ச் கொடுத்துட்டு சென்டர் அண்ட் போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த செல்லு இதை என்ன போட்டிருக்கு I2. தென் இந்த 3 ஸ்டெப்பாக நம்ம ஹெல்ப்பர் காலம் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் என்ட்ரி பண்ணுற ஃபார்முலாவை கவனமாக பாருங்க. ஏன்னா இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம பேஸாக வச்சு தான் நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு தேவையான சர்ச்சிங் டேட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1ல நம்ம ரோஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ROWS ரோஸ் ஃபார்முலாவை ப்ராக்கெட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு A6 கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலமில் 6 ரோவை கிளிக் பண்ணிட்டு சாரி, இந்த டேபிள் மாதிரி வர்றது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. அதனால நம்ம மேனுவலாகவே என்ட்ரி பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்க. A காலமில் 6th ரோ A6 கோலன் போட்டு மறுபடியும் A6 போட்டுக்கோங்க. முதல்ல இருக்கிற A6 லாக் பண்ணிருக்கேன். தென் ரோஸ் ஃபார்முலாவை ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ 1 வந்துருச்சா? இப்போ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்தா வரல. அதனால ஃபுல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் இல்லாத ரோலையும் நமக்கு நம்பர் வருது. இப்படி வர்றது நமக்கு நல்லது இல்லை. அதனால ஒரு சின்ன இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். முன்னாடி இஃப் ஃபங்க்ஷனை ஒன்று போட்டுட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ A6 இது கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துட்டு ஈக்குவல் டு A6 வந்து எம்டியாக இருந்தால் எனக்கு எம்டிஆர் பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டி எனக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடு. அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு இஃப் எரர் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எம்டி பேஸ் இருந்தால் போதும் எனக்கு. என்டர் கொடுத்துட்டு இப்போ அது டபுள் கிளிக் கொடுத்தோம்னா எல்லா இடத்துல ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நேம் இல்லாட்டி இங்கே எனக்கு நம்பர் ஷோ ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 தான் இந்த சர்ச்சிங் ஆப்ஷன்லேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதனால் இது கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம சர்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சர்ச் இதில் ஃபைன் டெக்ஸ்ட்னு கேட்குது. நம்ம இங்கே என்ன போட்டோம்? J2 லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு கமா போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கடைசியில் கமா போட்டு வித்தின் டெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போகிறோம்? நம்ம இங்கே நேமை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இதையே நம்ம லாக் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாக் பண்ணிவிட்டு இது ஆப்ஷன் தான், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா 1ன்னு வரும். இப்போ நம்ம எதுவுமே டெக்ஸ்ட்டில் சர்ச் பண்ணல, அதனால் 1ன்னு வருது. மேபி நீங்கள் இப்போ ஏன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, ஏ வந்து
ஜேக்கு அடுத்து ஏ இருக்குது, அதாவது ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறதுனால 2ன்னு காமிக்குது. ஓகே, நமக்கு இந்த ரிசல்ட் வந்தாலே நம்ம போட்ட ஃபார்முலா கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுலேயே இன்னொன்று போடணும், இஸ் நம்பர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா எதுக்குன்னா, எனக்கு நம்பர் வந்தால் ட்ரூன்னு காமிக்கணும், நம்பர் இல்லாட்டி இது ஃபால்ஸ்ன்னு காமிச்சா போதும். அதனால இஸ் நம்பர் ஃபார்முலாவை கொடுத்து கடைசியில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ட்ரூ இருக்கிற இடத்துல ட்ரூ வந்துருச்சு, ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ஃபால்ஸ் வந்துருச்சு. தென் இதே ஃபார்முலாவை மறுபடியும் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த எஃப்ல இருக்கிற நம்பரை எனக்கு ஷோ பண்ணு, அப்படி ட்ரூ இல்லாமல் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எம்டி பேஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். பாருங்க, ஃபால்ஸில் இருக்கிற எல்லா இடமும் நமக்கு பேஸ் மட்டும்தான் இருக்குது, எந்த நம்பரும் இல்லை. இப்போ ஸ்டெப் 3ல நம்ம ஸ்மால் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மால் ஃபார்முலானா ஸ்மால் டு பிக், அதாவது நம்பரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்பர் வந்து தொடர்ந்து வர மாதிரி நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அரேவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜி அரே வந்து நம்ம ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தோம்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு லாக் பண்ணிடுங்க, எஃபோர்ட் கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்த பிறகு அடுத்தது என்ன கேட்குதுன்னா, இந்த இடத்துல நம்ம ரோஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ROAWS ரோஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் G6 கொடுத்துட்டு கோலன் போட்டு மறுபடியும் G6 கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற G6 மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஒரு நம்பரை வச்சு நெக்ஸ்ட் வர நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட் இதை நம்ம லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு ரோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஃபார்முலா ரோவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்த பிறகு எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு வந்து இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எரராக இருந்தால் எனக்கு blank கேஸ் இருந்தால் போதும். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் கரெக்டாக வருது. 7க்கு அப்புறம் இந்த எம்டி பேஸ் வந்து நமக்கு வரதில்லை. நெக்ஸ்ட் வந்து 10ன்னு வந்துடுது. அதுக்காக இந்த ஸ்மால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ஸ்மாலில் எல்லாமே வந்துடுச்சு. ஹெல்ப்பர் காலம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ சர்ச்சுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணலாம். முதல்ல டைட்டில் நம்ம கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். டைட்டிலுக்கான பேஸும் வேணும், இந்த பேஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டு இண்டெக்ஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அரே கேட்குது. அரே வந்து இங்கே இருக்கிற ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே கிளிக் கொடுத்தாலே டேபிளோட ரேஞ்சு தான் காமிக்கும், நமக்கு அது தேவையில்லை. அதனால A62 ஈக்குவல் டு D108 போட்டோம்னா எனக்கு தெரியும், அதனால நான் போட்டேன். நீங்கள் அந்த ரேஞ்சை பார்த்து வச்சுட்டு அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. தென் என்ன கேட்குதுன்னா ரோ நம்பர் கேட்குது. ரோ நம்பர் இருக்கிற இடத்துல ஸ்டெப் 3யை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 1 இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எச்சை மட்டும் லாக் பண்ணணும். எப்படி லாக் பண்ணுறதுன்னா, முன்னாடி ஒரு டாலர் சிம்பிளை போட்டிங்கன்னா லாக் ஆயிரும். எச்சுக்கு முன்னாடி மட்டும் போட்டு கமா போட்டுக்கோங்க. அடுத்தது காலம் நம்பர் கேட்குது. காலம் நம்பர் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா போடுறீங்களா, அந்த காலத்தை நம்ம காலம் ஃபார்முலாவை போட்டு காலம்ஸ் எஸ் போட்டுக்கணும். காலம்ஸ் அந்த ஃபார்முலாவை போட்டு என்ன I6 மோஸ்ட்லி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். I6 கோலன் மறுபடியும் I6 போட்டுக்கோங்க. போட்டு முதல்ல இருக்கிற I6 மட்டும் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏன்னு இருக்குது. ஏன்னு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கான சர்ச் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ட்ராக் மட்டும் பண்ணால் போதும். ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஒவ்வொரு காலம் ட்ராக் பண்ணோம்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில் வந்துருச்சு. எம்ப்ளாயி நேம், மெயில் அட்ரஸு, டெஸ்டினேஷன், ஃபோன் நம்பர். இப்போ கீழே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எல்லாமே ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஏ இருக்கிற எல்லா சர்ச் ஆப்ஷனும் நமக்கு வந்துடுச்சு. ஏ இல்லாட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் ரோஸான்னு சர்ச் பண்ணுறோன்னு வைங்க, ரோஸா இருக்கிற மட்டும் வரும். இது எரர் வருது. எரருக்கான நம்ம ஒரு சின்ன ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். இஃப் எரர் போட்டு கமா போட்டு
ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதும். போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதே மாதிரி எல்லா காலத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வேறு ஏதாவது சர்ச் பண்ணோம்னா இப்போ ரோஸாவை எடுத்துக்கிட்டு டிஏ மட்டும் போடுவோம். டிஏயில் இருக்கிற எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெசிக்னேஷன் வச்சு நான் சர்ச் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் டெஸ்டினேஷன் மேனேஜர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட்டே வராது. ஏன்னா அதுக்கான நம்ம செட்டப்பு இன்னும் பண்ணவே இல்லை. அது வந்து ஸ்டெப் 2ல் வந்து இப்போ பண்ண போகிறோம். இதை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா மல்டி சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மேபி அது தேவைப்படலன்னா இதுவே ஈஸி. இது தேவைப்பட்டால் இந்த ஃபார்முலா கொஞ்சம் கவனமாக பார்த்தா மட்டும்தான் புரியும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் நம்ம ஒரு ஆல்டர் ஒன்று பண்ண போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இஃப் ஃபங்க்ஷன் மட்டும்தான். முன்னாடி ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டுக்கோங்க. இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போட்டிருக்கிற ஃபார்முலா மேபி எம்டி பேஸாக இருந்தால் எனக்கு இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கோங்க. இஃப்லேருந்து அதாவது முன்னாடி இருக்கிற இஃப்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போடுங்க. எம்டி பேஸாக இருந்தால் எனக்கு டெசிக்னேஷன் அதை சர்ச் பண்ணணும். டெஸ்டினேஷன் சி, அதனால் இங்கே ஏ இருக்கிற இடத்துல சி மட்டும் மாற்றிக்கோங்க. உங்கள் சர்ச்சிங் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க. சீன் போட்டாச்சு. இது வந்து டெஸ்டினேஷனான ஃபார்முலா. மேபி டெஸ்டினேஷனை சர்ச் பண்ண முடியலன்னா எனக்கு மறுபடியும் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுங்க. போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபார்முலா என்ன போட்டிருக்கேன்னா ஏற்கனவே போட்ட ஃபார்முலா வந்து நம்பரை இல்லாமல் எம்டி பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு டெஸ்டினேஷனை சர்ச் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி எனக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருந்த எம்ப்ளாயி நேமோட ஃபார்முலாவை சர்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இஃப் ஃபார்முலாவை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் கிளிக் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு சர்ச் பண்ணியிருக்கேன். மேனேஜர் இருக்கிற இடத்துல 4ன்னு வந்திருக்கு. மேலே இங்கே 4 இருக்குது. இது ஃபுல்லாகவே மேனேஜருக்கான சர்ச் ஆப்ஷன் தான். இப்போ ஹெச்ஆர்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஹெச்ஆரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் சர்ச் ஆகி வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்சம் அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் சைஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சர்ச் இதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கலாம் சைடில் வச்சு. ஓகே, அக்கௌண்டன்ட். இப்போ அக்கௌண்டன்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷன் எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு சர்ச் ஆப்ஷனில். மேபி நீங்கள் எதுவுமே சர்ச் பண்ணாமல் எம்டியாக இருந்துச்சுன்னா எல்லா ஆப்ஷனும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு இது எதுவுமே ஷோ ஆக வேண்டாம், சர்ச் பண்ணால் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, இந்த இன்டெக்ஸ் ஃபார்முலா முன்னாடி ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். இந்த இஃப் எரர்க்குள் ப்ராக்கெட்குள்ளே இஃப்னு போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்து F2வை லாக் பண்ணிக்கோங்க. J2வை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு சரி லாக் பண்ண முடியல, அதனால மேனுவலாக போட்டுக்கலாம். டாலர் சிம்பிள் ரெண்டுமே போட்டு கமா கமாவில் ஈக்குவல் டு இது எம்டியாக இருந்தால் எனக்கு எம்டியாக காமி, இல்லாட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலாவை ஒர்க் பண்ணிடு போட்டு இஃப் ஃபார்முலாவை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்கு இஃபோட ப்ராக்கெட்டை பாருங்கள் ரெட் கலர், க்ளோசிங் ப்ராக்கெட்டை பாருங்கள் அதுவும் ரெட் கலர். மேபி அது பிளாக்கோ இல்லை வேறு ஏதாவது கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அர்த்தம். அதனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு டபுள் கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டி வந்துருச்சு. அதாவது நம்ம எதுவுமே சர்ச் பண்ணல, ஆனால் எம்டியாக இருக்குது. சும்மா இப்போ மேனேஜர்னு சர்ச் பண்ணுவோம், மேனேஜருக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ மேனேஜர் நம்ம எடுத்துட்டோம்னா எல்லாமே எம்டி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும்